நிதானத்துடன் மறுதலித்து பேசுகிறார். பின்னர் ராஜீவ்காந்தியுடனும் இரகசிய சந்திப்பு நடக்கிறது. அங்கும் தனது உறுதியை வெளிப்படுத்திய பிரபாகரன் தனது அமைப்பு மக்கள் இயக்கம், எனவே அவர்களுடன் கலந்து பேசுவதாக சொல்லிவிட்டு தாயகம் திரும்புகிறார். இதைத்தான் நாங்க ராஜீவ்காந்திக்கே சொன்னேன், நான் பதவி ஏற்க மாட்டேன். அவையில் ஒரு ஐடியா இருந்தது, பிரபாகரன் முதலமைச்சர். பிரபாகரன் முதலமைச்சர் ஆக மாட்டார் என்றாலே என்ன அர்த்தம்? வெளி உலகத்தை பிரிட்டிஷ் வந்து பார்த்து கொண்டு போயிடும். அப்ப என்ன சொல்ல போறோம்? இந்திய இலங்கை உடன்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, ஏன்னா அதுல எங்களுக்கு எந்தவித எங்களுடைய அனுமதியை பெற்ற அந்த உடன்பாடு நடக்க இல்லை. ஆனாலும் ஈழத் தமிழர்களுக்கு விரோதமாகவும் புலிகளது உடன்பாடு இன்றியும் இலங்கை இந்திய உடன்பாட்டில் 1987 ஜூலை 29ஆம் நாள் பிரதமர் ராஜீவ்காந்தியும் JR ஜெயவர்தனவும் கையொப்பமிடுகின்றனர். மறுநாளே இந்திய ராணுவம் அமைதிப்படை என்ற போர்வையில் தமிழ் ஈழ மண்ணில் ஆக்கிரமிப்பு ராணுவமாக கால் பதிக்கிறது. இந்திய இலங்கை உடன்பாடு பற்றியும் அமைதிப்படை பற்றியும் தனது ஆயுத ஒப்படைப்பு பற்றியும் எழுந்துள்ள புறநிலை காரணிகளையும் விளங்க வைக்க 1987 ஆகஸ்ட் 4ஆம் நாள் வரலாற்று சிறப்பு மிக்க சுதுமலை பிரகடனம் வாயிலாக மக்கள் முன்னால் முதலாக நேரடியாக தோன்றி வரலாற்றின் வரிகளை இந்த விடுதலை வீரனின் இதழ்கள் உதிர்க்கின்றன. அதிர்ச்சி ஊட்டுவது போல, நமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவுகள் நமக்கு சாதகமாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திடீரென மிகவும் அவசரமாக நமது மக்களையோ நமது மக்களின் பிரதிநிதிகளாகிய உண்மையோ கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இப்பொழுது அவசரமாக அமலாக்கப்பட்டு வருகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் டில்லி செல்லும் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. தொடர்ந்து ஆயுத ஒப்படைப்பும் நிகழ்ந்து முடிகிறது. இது பற்றி போராளிகளுக்கும் தெளிவுபடுத்தப்படுகிறது.